மாட்டு மூத்திரம் குடிச்சா அவங்களுக்கு வந்து அது சரியாயிரும், இது சரியாயிரும் அப்படின்னு. யூரியா கிரியேட்டினின் லெவல்ஸ் கம்மியாகுது. அதில ரிசல்ட் இருக்கு. கவுஸ் யூரின டைரக்ட்டா குடிக்கக்கூடாது. கவுஸ் யூரின பாயில் பண்ணி கவ் யூரின்லாம் சொன்னாங்கல்ல, மாட்டு மூத்திரம் குடிச்சா அவங்களுக்கு வந்து அது சரியாயிரும், இது சரியாயிரும் அப்படின்னு. இதுவும் வந்து ஆயுர்வேதால சொல்லப்பட்டது அப்படின்னு தான் நெறைய கிளைம்ஸ் வந்து வைக்கப்படுது. ஸோ நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஆயுர்வேதால அது ஒரு ட்ரக்கா சொல்லியிருக்காங்க. கவுஸ் யூரின் குடிக்கிறதுனால சகல ரோகமும் நிவாரணம் ஆயிடும் அப்படிங்கிறது கிளைம் கிடையாது. அந்த கவுஸ் யூரின் அதாவது பஞ்சகவ்யம் அப்படின்னு ஒரு மெடிசன் வந்து ஒரு சில இடத்துல ஆயுர்வேதால கோட் பண்ணியிருக்காங்க. லைக் மானச ரோகம், சைக்காட்ரிக் இல்னஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிராக்டிகலா இந்த கவுஸ் யூரினோட எவாப்ரேட்டட் வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர் கவுஸ் யூரினை கொதிக்க வச்சு அதில் வரக்கூடிய அந்த பாயில்டு வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால யூரியா கிரியேட்டினின் லெவல்ஸ் கம்மியாகுது அப்படின்னு ரீசெண்டாக ரிசர்ச் ஸ்டடீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எ எ நீங்க பண்ண ரிசர்ச் இல்லையா? இல்லை ராஜஸ்தானில் பண்ணிட்டு இருக்காங்க. 2 இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குஜராத் வல்சத்னு ஒரு ஊரில், ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் சில மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு அவங்க ரிசர்ச் ஸ்டடீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் ரிசல்ட் இருக்குது. பைலட் ஸ்டடி பண்ணதில் ரிசல்ட் இருக்குது. நீங்க ஒரு டிராப் கூட கவுஸ் யூரின குடிக்கக் கூடாதுங்கன்னு அவங்க சைடுல வைக்கிறது. ஏன்னா அது வந்து கவுஸ் யூரினை டைரெக்டாக குடிக்கக்கூடாது. கவுஸ் யூரினை பாயில் பண்ணி அதுலேருந்து வர எவாப்ரேட்டட் வாட்டர் டிஸ்டில்லேஷன் ப்ராசஸில் கலெக்ட் பண்ணி அதுக்கு பேர் கோமூத்ர அர்க்கா அந்த மெடிசன் பேர். அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. பைலட் ஸ்டடி நடந்துட்டு தான் இருக்குது.